ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் லெக்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் வந்து தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். நேற்று தான் நமக்கு வந்து நீட்டோட ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்டில் யாருமே 700 தாண்டினதா போடவே இல்லை. ஓகேவா? இன்னொன்று, நீங்கள் வந்து அந்த டாப் ஸ்கோரிங் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இல்லை. ஆக்சுவலாக ஐ மீன் டாப் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான நம்பரில் தான் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை தான் அனலைஸ் பண்ண போறோம். என்னோட கெஸ் ஒரு வேளை கரெக்ட் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒன்று 2026ல நீட் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களா இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா 25ல ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்து இதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணலாம், இல்லை ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களா இருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், டைரக்டாவே சொல்லிடுறேன். இது கிளிக் பைட்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நீங்க இப்படி படிங்க, அப்படி படிங்க, காலையில எந்திரிச்சு படிங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை தான் அனலைஸ் பண்ண போறோம். அதுலயும் இப்போ என்னோட கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் எப்படி படிக்கணும், இல்லை பயாலஜி எப்படி படிக்கணும், ஏன் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்னு கூட சொல்ல போறது இல்லை. ஜஸ்ட் உங்க கெமிஸ்ட்ரி கொஸ்டின் சிலதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அனலைஸ் பண்ண போறேன். இது எந்த டைப் ஆஃப் லேயர் கொஸ்டின், இதை எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று, இப்போ இந்த நான் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினையும் எடுத்துலாம் நான் உங்களுக்கு ஆன்சர் இது பண்ண போறது இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மோஸ்டா 2026ல ஃபர்ஸ்ட் டைம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்போ என்னன்னா, நீங்க இப்போ 12th இப்போதான் என்ட்ரு ஆயிருப்பீங்க, இல்லை 12th என்ன 4-5 சாப்டர் கவர் பண்ணியிருப்பீங்க அதிகபட்சம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க இந்த 2 பேருமே இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலும் உங்களுக்கு முழுசா புரியும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள என்ட்ரு ஆகலாம். இதுல வந்து ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் வந்து நீட் 2025ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? நீங்க ஆல்ரெடி 2025 அட்டம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி உங்களால இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே ஓகே சரி, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? அதாவது இந்த கொடுத்திருக்கிற ஏபிசிடி அப்படிங்கிற இதுல டிஇ வர இருக்கு. இல எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படிங்கிறதான் சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ல ரிஸ்க் என்னதான் கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க ஃபேக்ட்ஸ் ஒழுங்கா புக் ரீட் பண்ணி படிக்கல அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க. இது உண்டா இல்லையா, ஆமாவா இல்லையா, இந்த 50-50 ப்ராபபிலிட்டியில மாட்டிக்கிட்டீங்கனாலே டைலமால தப்புடுறதுக்கான சான்ஸ் அதிகமாயிரும். சரி, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? முக்கியமா இந்த கொஸ்டின்ல இவங்க நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த டைலமாவை அவாய்ட் பண்றதுக்காக. என்னன்னு பாப்போமா? அன்லைக் கேலியம் தட் ஹாஸ் அ வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். இந்த இடமே ஒரு பெரிய பொய். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, கேலியம் வந்து கையில வச்சாலே மெல்ட் ஆயிரும், நம்மளோட ஹேண்ட் டெம்பரேச்சருக்கு அது மெல்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம். அப்போ கேலியம் அன்லைக் கேலியம் தட் ஹேஸ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்டே தப்பு. இதுக்கப்புறம் நீங்க வாசிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிசிஎம் ஹேஸ் அ வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். இது கிட்டத்தட்ட நீங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கா இருந்தீங்கன்னா நீங்க இதை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிடுவீங்கன்னா, கேலியமை கம்பேர் பண்ணும்போது சிசிஎமோட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஏ வந்து கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா கொஸ்டின் தப்பாயிரும். அவங்க ஆன்சர் தப்பாயிரும். ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க இப்படி கொடுக்கல, கேலியம் ஹேஸ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தான் சிசிஎம் அப்படி கொடுக்கல, அன்லைக் கேலியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கேலியம்க்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதாவே இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து என்னது அப்படின்னா தப்பு. அப்போ டைரக்டாவே ஆப்ஷன்ல எதெல்லாம் ஏ இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப நான் ஆட்டோமேட்டிக்காவே ஃபர்ஸ்டையும் ரிமூவ் பண்ணிடலாம், ஃபோர்த்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப எனக்கு இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது அப்படின்னா, ஒன்னு 3-ஆ இருக்கணும், இல்லைன்னா 2-ஆ இருக்கணும். இப்போ இது 2 தான் செக் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்ப்போம். ஆன் பாலிங் ஸ்கேல் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஆஃப் நைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் நாட் தி சேம். இப்போ இது ஒரு பிரச்சனை. இதை தான் நான் சொன்ன டைலமா அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து பாலிங் ஸ்கேல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க உங்க 11th ஸ்டாண்டர்ட் புக்ல. ஐ திங்க் செகண்ட் சாப்டரோ தேர்ட் சாப்டர் கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்னு நினைக்கிறேன். கெமிக்கல் பாண்டிங் சாப்டரோ இல்லை அதுக்கு முந்தின சாப்டரோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். இந்த 2 சாப்டர்ல ஏதோ ஒரு சாப்டர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. குளோரினுக்கு வந்து 3, ஃப்ளோரினுக்கு வந்து 4, இந்த கார்பனுக்கு வந்து 2.2, ஹைட்ரஜனுக்கு 2 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வேல்யூவை எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு. அதனால நான் இந்த இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஓரமா வச்சிடுறேன். நான் இது எதுவுமே பண்ணல, இந்த ஆப்ஷனை வந்து நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து லேட்டா வச்சுடுறேன். இப்போ சிக்கு வருவோம். இப்போ சிக்கு வரும்போது இங்க அடுத்த ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ இந்த சில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆர்கன் வந்து அட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 18, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ கொடுத்துருக்க காம்பவுண்ட்ல சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கான்னு கண்டுபிடிச்சாலே போதும். இது ரொம்ப ஈஸியானது.
அப்போ ஆர்கான்ல 18 எலக்ட்ரான், இதுலயும் 18, ஏன்னா இதோட அட்டாமிக் நம்பர் 19. அப்போ 19 எலக்ட்ரான் இருந்திருக்கணும். ஆனா பிளஸ் அப்படிங்கிறனால ஒரு எலக்ட்ரானை கம்மி பண்ணிடுறேன். அப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17, ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு, அப்போ அதுவும் 18 ஆயிரும். கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20, பிளஸ் இருக்கனால 2 எலக்ட்ரான் இழந்துரும், அதனால 18. மறுபடி இதோட அட்டாமிக் நம்பர் 16, 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு, மறுபடி 18. ஓகேவா? அப்போ இதுல எல்லாமே என்னவாயிருச்சு அப்படின்னா 18 ஆயிருச்சு. அப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட் 100% ட்ரூ. இப்போ இதை வச்சு நான் வந்து ஆப்ஷன் எதுவும் செக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ சி இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, என்னால ஆப்ஷனை மறுபடி கரெக்டா எதுவும் சொல்ல முடியாது. அடுத்ததுக்கு வருவோம். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா மொதல் எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான், அலுமினியம், மெக்னீசியம், சோடியம். இப்போ இந்த ஆர்டரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், லெஃப்ட் டு ரைட். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான். அதாவது நீங்க பீரியாடிக் டேபிள்ல வந்து லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அப்போ லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போ ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கான் கிரேட்டர் தென், அலுமினியம் கிரேட்டர் தென், மெக்னீசியம் கிரேட்டர் தென், சோடியம், இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ இவங்களும் அந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது அப்படின்னா, இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது NS1 கான்ஃபிகரேஷன். ஆனா மெக்னீசியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது NS2 கான்ஃபிகரேஷன். அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான் ஆர்பிட்ல இருந்து நீங்க எலக்ட்ரானை வெளியில எடுக்கணும் அப்படின்னா அதிக எனர்ஜி கொடுக்கணும். ஆனா இது என்னன்னா NS2 NP1. அப்போ அலுமினியம் என்ன பண்ணிரும் அப்படின்னா ஈஸியா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஒரு ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனுக்கு போக ட்ரை பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா அலுமினியமோட ஆர்டரும் மெக்னீசியமோட ஆர்டரும் மாறிடும். அப்போ ஒரிஜினல் ஆர்டர் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா சிலிக்கான் கிரேட்டர் தென், மெக்னீசியம் கிரேட்டர் தென், அலுமினியம் கிரேட்டர் தென், சோடியம், இந்த மாதிரி இருந்திருக்கணும். அப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னது அப்படின்னா தப்பு. அப்போ டி தப்பு. அப்போ ஆப்ஷன்ல டி இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே எதுவும் கேன்சல் ஆயிரும் அப்படின்னா தேர்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்க கடைசி பாயிண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்களேன். இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் கார்பன் இஸ் கிரேட்டர் தென் த ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் cesium, sorry, carbon பாருங்க. the atomic radius of cesium is greater than that of lithium and rubidium. இது எல்லாமே ஒரே குரூப். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இந்த குரூப் உங்களுக்கே தெரியும். அப்போ டாப் டு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ சிசிஎம்க்கு தான் கண்டிப்பாக என்ன சைஸ் அப்படின்னா பெரிய சைஸ். இது ரொம்பவே ஈஸியான பாயிண்ட். அப்போ இதுல மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட். ஒன்று நீங்க டியை வச்சு கேன்சல் பண்ணியிருக்கலாம், இல்லை இயை வச்சு கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க இந்த இடத்துல டைலமா இருந்தாலும், நான் அதான் சொன்னேன், இந்த பி ஆப்ஷன்ல என்னதான் டைலமா இருந்தாலும் மித்த ஆப்ஷனை நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்க முடியும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஃபேக்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின், அதாவது புக்கை ஒழுங்கா ரீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இது காலவாரி விட்டுருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை நான் எந்த கேட்டகரியில் போடுறேன் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின் எவ்வளோ டஃப் அப்படின்னா நான் இதுக்கு 1 ஸ்டார் தான் கொடுப்பேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் 1 ஸ்டார் தான் கொடுப்பேன். இது ரொம்பலாம் டஃப்பான கொஸ்டின் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம யோசிச்சிருந்தோம், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். செகண்ட் கொஸ்டின், இப்போ செகண்ட் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இது ஹாலோ ஆல்கேன், சாரி ஹாலோ ஆல்கேன் கிடையாது, ஆமாம் ஹாலோ ஆல்கேன் தான், கரெக்ட் தான். ஹாலோ ஆல்கேன் சாப்டர்ல தான் பேஸை யூஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். இப்போ நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல அதிகபட்சம் 2 ரியேஜென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 2 ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஆனா இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சிங்கன்னா 3 இது கொடுத்துருக்காங்க. முதல்ல HCBR கூட ரியாக்ட் ஆகுது, அடுத்து KCN கூட ரியாக்ட் ஆகுது, அடுத்து வந்து சோடியம் மெர்க்குரி இது கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இதுல வந்து ஒரு 3 ஸ்டெப் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட், புக்கை ஒழுங்கா ரீட் பண்ணல அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிடுவீங்க. இப்போ HBR எடுத்த உடனே இந்த ரியாக்ஷனை பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கொண்டு போறேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு சைக்ளோபென்டீன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு ட்ரிக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம சேனல் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருப்பேன். என்னன்னா இந்த டபுள் பாண்ட் அப்படியே 2ஆ பிரிங்க.
எந்த சைடு ப்ளஸ் போடணும் அப்படின்னா எங்க ப்ளஸ் மோர் ஸ்டேபிளா இருக்குமோ அங்கதான் ப்ளஸ் போடணும். இங்க அப்போ மைனஸ் வரும். ஏன்னா மேல வந்து டெர்ஷரி ஃபார்ம் ஆகும், கீழே வந்து செகண்டரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ப்ளஸ் மேல போட்டிருக்கேன். ஆனா ஹெச்பிஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடுன்னு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அதை மாத்தி போட சொன்னேன். ஏன்னா இது வந்து ஆன்டி மார்கானிக் அப்ரோல். ஸோ இங்க வந்து பெராக்சைடை இவங்க என்னவா கொடுத்துருக்காங்கன்னா வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஹெச்பிஆர் இன் பெராக்சைடு. அப்ப எல்லா இடத்துலயுமே H2O2 அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. இதையுமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சில இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோசமா இப்படி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. RO2 அப்படின்னு கொடுத்திருந்தாலும் இது பெராக்சைடு தான். இந்த R இருக்கிற இடத்துல என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பென்சினா கூட இருந்திருக்கலாம். C6H5ன்னு போட்டுட்டு இந்த மாதிரி O2 அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் வேல உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பெராக்சைடை ரெஃபர் பண்ணலாம். அப்போ நான் இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மாத்தி போட்டுருவேன். ஏன்னா இது ஆன்டி மார்கானிக் அப்ரோல் ஆயிரும். அப்ப இங்க பிளஸ் வந்துடும், இங்க மைனஸ் வந்துடும். இது ஹிண்ட் தான். ஓகேவா? இது மெக்கானிசம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹிண்ட். அப்போ ஹெச்பிஆர்ல ஹெச்சோட சார்ஜ் என்னன்னா பிளஸ், புரோமினோட சார்ஜ் என்னன்னா மைனஸ். அப்போ மைனஸ் எதுக்கு அட்ராக்ட் ஆகும்னா பிளஸ்க்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ புரோமின் எங்க வந்து அட்டாச் ஆகும்னா இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகும். இங்க வந்து புரோமின் வரும், அதாவது Br மைனஸ் வந்து இதை நோக்கி வரும், H பிளஸ் வந்து இதை நோக்கி வரும். இது வந்து H பிளஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுல எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துருவோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா டபுள் பாண்ட் உடஞ்சுதான் அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்க CH3 வந்துடும், இங்க வந்து உங்களுக்கு புரோமின் வந்துடும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இந்த மொதல் ஸ்டெப்லயே நீங்க வந்து தப்பு விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கேயே கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? அதனாலதான் சொல்றேன், நீங்க படிக்கும்போது இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க. இந்த பெராக்சைடு ரூல் வந்து ஹெச்பிஆருக்கு மட்டும்தான் ஃபாலோ ஆகும். நீங்க HClO HIODனோ கொடுத்துட்டு நீங்க என்னதான் பெராக்சைடு போட்டாலும் அது மார்கானிக் ரூலை தான் ஃபாலோ பண்ணும். அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் HBr மட்டும்தான் ஆன்டி மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணுமே தவிர ஹைட்ரஜன் குளோரைடோ ஹைட்ரஜன் அயடோட நீங்க பெராக்சைடு போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி அது மார்கானிக் ரூலை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கேசிஎன் கொடுத்துருக்காங்களா? இப்போ கேசிஎன் எப்படி பிரியும் அப்படின்னா K பிளஸ் சிஎன் மைனஸ்ன்னு பிரியும். இப்போ இந்த சிஎன் மைனஸ்ல இந்த சிஎன் இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல நியூக்ளியோஃபைல். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிஎன் மைனஸ் சும்மா இல்லாம எதை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னா புரோமினை போய் அட்டாக் பண்ணும். ஏன் அப்படின்னா புரோமின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ புரோமின் வந்து டெல் நெகட்டிவா இருக்கும். இந்த இடத்துல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா டெல் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த கார்பன்ல. அப்போ இதுக்கு வசமா இருக்கும். இந்த மைனஸ் போய் எதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா இந்த பிளஸ் அட்டாக் பண்ணும். அப்போ புரோமின் என்னவாயிரும், வெளியில போயிடும். அப்போ இது என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா SN2 ரியாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ SN2 ரியாக்ஷன் நடந்தா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் உங்க ப்ராடக்டை வரைவோம். இங்க வந்து CH3 இருக்கும், இந்த இடத்துல CH3 இருக்கும், இந்த இடத்துல இது என்னவா மாறிடும் அப்படின்னா C. இதை நான் ட்ரிபிள் பாண்ட் N ஏன் போடுறேன்னு சொல்றேன். நீங்க சைனைடுன்னு போடலாம், பிரச்சனை கிடையாது. அங்கேயே எனக்கு ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் CN போட்டு ரியாக்ஷனை முடிச்சிருப்பேன். ஆனா அவங்க அப்படி முடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை வேற கொடுத்துருக்காங்க. சோடியம் மெர்குரி இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கொடுக்கும்போது இது என்னது அப்படின்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்ற சென்ஸ் இங்க என்னன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனை ஆட் பண்ணும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹைட்ரஜனை வேற எங்கேயும் ஆட் பண்ண முடியாது. இங்கேயோ இங்கேயோ எங்கேயுமே ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லா இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணலாம்னா இங்க 2 பை பாண்ட் இருக்கு. இப்போ இந்த 2 பை பாண்டை நான் பிரேக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் ரெடக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பை பாண்ட் ரெண்டையுமே உடைச்சிருவேன். அப்போ பை பாண்ட் ரெண்டையும் உடைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்பா. இப்போ இங்க வந்து CH3 வந்துடும். அப்போ 2 இது பாண்ட் இங்க உடைஞ்சிருமா, அப்போ இங்க ஒரு CH2 வந்துடும், இங்க வந்து NH2 வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நான் 2 பை பாண்டையுமே உடைச்சிட்டு அந்த பை பாண்ட் இருந்த இடத்துல வந்து ஹைட்ரஜனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ இதுதான் என்னோட ப்ராடக்ட். அப்போ இது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் வரைஞ்சிருக்கிறது இதுக்கு தான் மேட்ச் ஆகுது. நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே தப்பு விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்திருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க வந்து புரோமினியும் இதையும் இடமாத்தி போட்டிருந்தீங்க, ஹைட்ரஜனையும் இடமாத்தி போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆன்சரா வந்திருக்கும். சைனைடை நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து இதுக்கு முந்தின ஸ்டெப்லயே ஸ்டாப் ஆயிருக்கு, இந்த ஸ்டெப்லயே ஸ்டாப் ஆயிருக்கு, இந்த ரெண்டுமே. அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன்லயும் ஃபோர்த் ஆப்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கடைசி ரியாக்ஷனை பண்ணவே இல்லை, கடைசி இந்த தேர்டு ப்ராசஸை பண்ணவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ இதுவா அப்படிங்கும் போது இது வந்து மார்கானிக் ஆஃப் ரூல் ப்ராடக்ட், இது வந்து ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா நான் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி காலேஜ் இங்கெல்லாம் படிச்சனால
கண்டிப்பா எனக்கு வந்து இது ஓரளவு ஈஸியான கொஸ்டின். ஒரு ஸ்டூடண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கொஸ்டின் வந்து எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு ஒரு 2 ஸ்டார் கொடுப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நீங்க வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க லைஃப்ல அப்படிங்கும்போது, கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான், இது எல்லாமே கரெக்டான ஃப்ளோல சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? நல்ல பிராக்டிஸ் எல்லாம் இருந்தா. அதனால நான் கண்டிப்பா இதுக்கு ஜெனியூனா ஒரு 2 ஸ்டார் கொடுப்பேன். பொய்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ஸ்டாஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல அதாவது ஒரு எப்படி சொல்ல கெமிஸ்ட்ரிலாம் எம்எஸ்சி வரை படிச்சு அதுக்கப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே கேஷுவலான கொஸ்டின். பட் ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு 2 ஸ்டார் கொடுப்பேன். ஜென்ரலான ஒரு பாப்புலேஷன்ல ஓகேவா? நான் டாப்பர்ஸை பத்தி பேசல. நான் வந்து எல்லார பத்தியும் பேசுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்டார் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ பார்ப்போம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டால்டன் அட்டாமிக் தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா ஒருவேளை இந்த கொஸ்டின் வந்திருந்தா நான் ஒருவேளை அட்டன் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த கொஸ்டினை நான் ஸ்கிப் தான் பண்ணியிருப்பேன். ரீசன் என்னன்னு சொல்றேன். ஆப்ஷனை பாருங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். இது எல்லாமே ஒரே பேஜ்ல தான் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுவுமே அந்த கெமிக்கல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 5 லா பேஸான கெமிக்கல் லா அந்த 5யும் படிச்சிருப்பீங்க. இத வரிசையா ஒரு 5 படிச்சிருப்பீங்க. அப்ப இதுல எதன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க டெஃபினிஷனை 100% புரிஞ்சு படிச்சிருந்தா மட்டுமே இத வந்து நீங்க சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஓகே. இத நானுமே ஆக்சுவலா நீங்க பாருங்க கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி தான் இது பண்ணேன். ஓகே. அதனால தான் நான் சொல்றேன். இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். டால்டன் அட்டாமிக் தியரி இந்த 4 இதுல எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டால்டன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஆட்டமை பத்தி தான் அவர் பேசியிருப்பாரு. எங்கேயுமே அவர் எதை பத்தி பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னா மாலிகுலை பத்தி ஆக்சுவலா அவர் ரொம்ப பேசியிருக்கவே மாட்டாரு. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸும் சரி, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனும் சரி, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனும் சரி, இதெல்லாம் எதை பத்தி டீல் பண்ணும் அப்படின்னா ஆட்டம் வச்சு டீல் பண்ணும். இதான் ஆக்சுவலா இங்க உள்ள ஹிண்ட். இந்த 3 எதை வச்சு டீல் பண்ணும் அப்படின்னா ஆட்டம் எடுத்து டீல் பண்ணும். ஆனா இந்த லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் எதை வச்சுதான் பேசும் அப்படின்னா மாலிகுலை வச்சுதான் பேசும். இதுதான் இதுல உள்ள ஒரே ஹிண்ட். வேற எந்த ஹிண்ட்டுமே கிடையாது உங்களுக்கு. ஓகே. அப்போ டால்டன் அட்டாமிக் தியரிங்கும் போது 3 லா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சரி, கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் சரி, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் சரி, உங்களுக்கு எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா ஆட்டம்ஸை பத்தி மெயினா ஃபோக்கஸ் பண்ணி பேசும். ஆனா கேஷியஸ் வால்யூம் எதை பத்தி மட்டும்தான் பேசும் அப்படின்னா வால்யூமை பத்தி மட்டும்தான் பேசும். அந்த வால்யூம் வந்து முக்கியமா மாலிகுல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ நிறைய ஆட்டம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகுறது தான் மாலிகுல். அப்போ டால்டன் தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கொடுத்த 4 ஆப்ஷன்ல கேஷியஸ் வால்யூமை மட்டும் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். வேற எதையுமே சூஸ் பண்ண முடியாது. இந்த இதை நீங்க வீடியோவை பாஸ் பண்ணினாலும் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான். வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இந்த கொஸ்டின் வந்து ஜெனியூனா நான் சொல்றேன். பர்சனலா நான் இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல எது ஆட்டமை பத்தி பேசுது, எது மாலிகுலை பத்தி பேசுறதுலாம் இருக்கிற டென்ஷன்ல மண்டையில வருமா அப்படின்னா டவுட் தான். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சில பேருக்கு இந்த கொஸ்டின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். ஸோ அவங்களுக்கு 1 ஸ்டார். என்னைய மாதிரி ஆளு ரொம்ப ரொம்ப யோசிக்கிற ஆள்லாம் இது வந்து 3 ஸ்டார் கொஸ்டின். விலங்கமான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் அ சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர். இப்போ இந்த சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்னா என்ன அப்படின்லாம் பார்க்க போறது இல்லை. சிஸ் டிரான்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ இங்க ஒரு குளோரின் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க வந்து ஒரு புரோமின் இருக்கு, இங்க மறுபடியும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா நான் இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்? ஏன்னா குளோரின் ஒரு ஹையர் மாலிகுலர் வெயிட் இருக்கிற ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு, இல்ல சிமிலரா இருக்கிற ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குளோரின், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். இப்போ இதை நான் சிஸ் டிரான்ஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே என்னதுதான் அப்படின்னா ஹைட்ரஜன் தான். அப்ப நீங்க எப்படிதான் மாத்தி மாத்தி போட்டாலும் இது மறுபடியும் ஒரே காம்பவுண்ட் தான் கொடுக்க போகுது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேற வேற குரூப், இதுவும் ஏ டைப்பு, இதுவும் ஏ டைப்பு அப்படிங்கும் போது உங்களால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் சொல்ல முடியாது. அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா இது ரெண்டும் வேற வேற டைப்பா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா உங்களால சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும். இதை தான் இங்க ஹிண்டா நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ பார்ப்போம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்றேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. பென்ட் ஒன்னின். ஓகேவா? இப்போ பென்ட் ஒன்னின் அப்படிங்கும்போது மொத்தம் எத்தனை கார்பன் சிஸ்டம்? 5 கார்பன் சிஸ்டம்.
அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கதா கொடுத்துருக்காங்க. இங்க எதுவுமே கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஹெச்னு போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நான் இதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் ஏ டைப், இதுவும் ஏ டைப். அப்போ டபுள் பாண்ட்ல இது என்னதான் இருந்தாலுமே இது ஏ டைப் அப்படிங்கும்போது என்னால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா சிஸ்ட்ரான் சொல்ல முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் டைரக்டாவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ரெண்டாவதுக்கு வருவோம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 2-மெத்தில் ஹெக்ஸ்-1-ஈன். ஹெக்ஸ்-1-ஈனா மறுபடி 6 கார்பன் வரையணும். 6 வரைகிறேன். 6 வரைஞ்சிருக்கேனா? 3 6. ஓகே, 6 வரைஞ்சாச்சு. 2-மெத்தில். அப்போ ரெண்டாவது பொசிஷன்ல வந்து நான் ஒரு CH3 போடுறேன். 2-மெத்தில். ஓகே. ஹெக்ஸ்-2-ஈன் ரெண்டாவது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ மறுபடி பாருங்க, இதுங்க பாருங்க, இதுவும் CH3 தான், இதுவும் CH3 தான். அப்போ இதுவும் ஏ டைப்னா இதுவும் ஏ டைப் தான். மறுபடியும் என்னால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா சிஸ்ட்ரான்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, அப்போ செகண்ட் ஆப்ஷனும் என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும். இப்போ லாஸ்ட் வருவோம். சைக்ளோப்ரோபேன். ஓகே, சைக்ளோப்ரோபேன்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுற வேண்டியதான். 1,1 டைமெத்தில். அப்போ ஏதாவது ஒரு இதுல 2 மெத்தில். இப்போ மறுபடியும் நீங்களே சொல்லிடலாம் இதை சிஸ்ட்ரான் சொல்ல முடியுமா அப்படின்னு. இப்போ நான் இதை தான் சென்டரா எடுத்தேன்னு வச்சுக்கேன். இந்த இதை சென்டரா எடுத்தேன்னா இதுவும் ஏ டைப்பு, இதுவும் ஏ டைப்பு. கீழே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சிமிலர் டைப்பு பி டைப்பு, இந்த சைடும் சிமிலர் டைப்பு பி டைப்பு. அப்போ மறுபடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இங்கேயும் என்னால சிஸ்ட்ரான் சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஒன்று எடுப்போம். ஃபோர்த் எடுத்து அப்போ ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே மொதல் 3 கட் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இதுதான் ஆன்சரா இருக்கணும்னா ஃபோர்த்து தான் இருக்கணும். பட் இருந்தாலும் வரைஞ்சிரும். ஓகே, சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சைக்ளோஹெக்சேன் வரைஞ்சிடுறேன். 1,2 டைமீத்தேல். ஸோ இங்க ஒரு மீத்தேல் இருக்கு. ஸோ இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்த நான் வந்து சிஸ்ட்ரான் சொல்ல முடியுமானா கண்டிப்பா என்னால சிஸ்ட்ரான் சொல்ல முடியும். ரீசன் என்ன அப்படின்னா நீங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து ஃப்ரண்ட்லயும் இந்த சைட்ல இருக்கிற இதை நான் பேக்லயும் போடலாம். அப்படி போட்டேன் அப்படின்னா என்னால இங்க சிஸ்ட்ரான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்படி போடும்போது இங்க வந்து ஹைட்ரஜன் பேக்ல வந்துடும், இங்க வந்து ஹைட்ரஜன் ஃப்ரண்ட்ல வந்துடும். ஒருவேளை இதை உங்களால இமேஜின் பண்ண முடியல அப்படின்னா சேர் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்க லேட்டா படிப்பீங்க இதை, நீங்க இல்லைன்னா பயோல படிச்சிருப்பீங்க. பயோல படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய படிப்பீங்க. இப்போ இதை சிஸ்ட்ரான்ஸ் எப்படி வரையலாம் அப்படின்னா நான் ஒரு CH3 டாப்ல போட்டேன்னா அப்போ இந்த CH3 டாப்ல இருக்கு, இந்த CH3 எங்க இருக்கும் அப்படின்னா பாட்டம்ல இருக்கும். அப்போ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இது இப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. அப்போ இந்த ஃபார்ம் என்னது அப்படின்னா டிரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ சிஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருந்திருக்கும், இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான். அதே மாதிரி CH3 மேலே வரைகிறேன். இன்னொரு CH3 ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல இதுவும் மேலே தான் இருக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் மேலே நோக்கி தான் போயிருக்கு, இதுவும் மேலே நோக்கி தான் வரும். அதாவது ரெண்டுமே டாப் நோக்கி போயிருக்கும், ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இது என்னன்னா சிஸ். இந்த இடத்துல வந்து இது மேலே நோக்கி போகுது, இது கீழே நோக்கி போகுது. ஓகேவா? அப்போ இது டிரான்ஸா இருந்திருக்கும். அப்போ என்னால லாஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் எதை ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அப்படின்னா சிஸ்ட்ரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா லாஸ்ட் ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல, சிஸ்ட்ரான்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல, இது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை என்னால் பார்க்க முடியல அப்படின்னா நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சரை வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாம அங்க ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 2 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு நல்லா ஈஸியா ஸ்மூத்தா போன மாதிரி போகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதோட அந்த கொஸ்டின் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டக் ஆயிடும். ஓகே, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறேன். ஓகே, ஏன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டாஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, இதை போட்டா அப்படி வந்துடும், அப்படி போட்டா இப்படி வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மோஸ்டா. ஏன்னா நானுமே அந்த டைலாக்லாம் நிறைய நேரம் சொல்லுவேன். ஆனா ஒரு சில வருஷங்கள் இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை நீங்க என் கையில கொடுத்துட்டு தம்பி சால்வ் பண்ற அப்படின்னா ஜெட்டா ஓடிடுவேன். அந்த கொஸ்டின் பேப்பரை கூட பார்த்துருக்க மாட்டேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு 2 ஸ்டார் கொடுப்பேன். ஓகே, கொஸ்டின் பார்ப்போம். Which one of the following reaction does not give benzene as a product? இப்போ இதை நாட்டை அழுத்தி கொடுத்துட்டாங்க, நல்ல விஷயம். இந்த இடத்துல சில நேரம் நாட்டை வந்து அழுத்தி கொடுக்காம நார்மலா கொடுத்தா நம்ம அவசரத்துல அந்த நாட்டை பார்க்காமவே ஆன்சர் போட்டுட்டு போவோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எப்பவுமே நல்லா ரீட் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, நாட்டை தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல எங்க பென்சின் ஃபார்ம் ஆகாதுன்னு நீ சிம்பிளா சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவா 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 இதுவா, அவ்வளவுதான். 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ
ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சோடா லைம் குடுத்துருக்காங்க. இது நீங்க வந்து இத ஒரு ஹிண்ட் மாரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடா லைம் இருந்து இங்க வந்து உங்களுக்கு ஆசிட் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன பண்ணிற வேண்டியது அப்படின்னா, டீகார்பாக்சிலேஷன் பண்ணிற வேண்டியதுதான். அப்போ CO2 வந்து வெளியில போயிரும். ஓகேவா? அப்ப டைரக்ட்டாவே உங்களுக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா, பென்சீன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுல வந்து நீங்க ரொம்பலாம் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ நீங்க வந்து அந்த CO2 வெளியில அனுப்பிட்டீங்கனாலே இங்க வந்து மைனஸ் Na+ன்னு இருந்திருக்கும். அடுத்து ஹைட்ராலிசிஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இது என்னவா மாறிடும் அப்படின்னா ஹைட்ரஜனா மாறிடும். ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல பென்சீன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு பென்சீன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தப்பு. ஓகேவா? இப்போ ரெண்டாவது, இப்போ இங்கதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம புக்கு நான் படிக்கல, ரியாக்ஷன்ஸை ஒழுங்கா படிச்சுட்டு வரலன்னா நான் இதைதான் பண்ணியிருப்பேன். இப்போ இதுல வட்டம் இருக்கு, இது எனக்கு தெரியும். இந்த ரியாக்ஷனை வந்து நீங்க சாப்டர் இந்த 3 இது இந்த மாதிரி 3 ஆல்கின் சேர்ந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்ல. 3 இது இப்படி வரிசையா கொடுத்துருப்பாங்க. 3 சேர்ந்து பென்சின் ஃபார்ம் ஆயிரும். இந்த ரியாக்ஷனை நீங்க கண்டிப்பா புக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இதை சூஸ் பண்ண மாட்டேன். பர்சனலா நான் இதை சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இந்த ரியாக்ஷனை புக்ல பார்த்துருக்கேன். ஆனா இந்த ரியாக்ஷனை நான் புக்ல பார்த்த ஞாபகம் எனக்கே இல்லை. ஓகே. ஏன்னா நான் புக்கெல்லாம் அவ்வளவு படிக்கிற டைப் கிடையாது. அதனால நான் இதெல்லாம் பார்க்கல. அப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இப்படி இருக்கிறது ரிங் ஆக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 நான் சூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் ஓகேவா? நான் மீன்ஸ் மீ. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, மாலிப்டினம் ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட் என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா அரோமடைசேஷன் பண்ணும். அரோமடைசேஷன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த 6 மெம்பர் ரிங் பாருங்க. ஐ மீன் 1 2 3 4 5 6 இருக்கா? இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 6 மெம்பர் ரிங்கை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 6 மெம்பர் ரிங்கை அரோமடைஸ் பண்ணிடும். 6 மெம்பர் ரிங்கை அரோமடைஸ் பண்ணீங்க அப்படின்னா கடைசி என்னவா வந்து நிற்கும் அப்படின்னா பென்சினா வந்து நிற்கும். அப்போ இந்த இடத்துலயும் எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருதுன்னா பென்சின் ஃபார்ம் ஆயிருது. அதே மாதிரி நான் அடுத்ததும் சொன்னேன். அடுத்ததுல என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, புக்லயே கொடுத்துருப்பீங்க. 3 இதை இப்படி வரைஞ்சிருப்பாங்க. 3 இதை அப்படியே சைடாக்ல வரைஞ்சிட்டு நீங்க புக்ல பார்த்துருப்பீங்க. இந்த இதை கண்டிப்பா நீங்க ஒருவேளை எந்த பேஜ்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து இந்த ஹைட்ரஜன் எல்லாம் ஒவ்வொன்றா சேரும். ஆக்சுவலா ஹைட்ரஜன் சேராது. இந்த இந்த ட்ரிபிள் பாண்ட் எல்லாமே உடஞ்சு ஒண்ணுக்கு ஒண்ணு சேரும். அப்படி சேர்ந்து கடைசியில் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹீட் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னவா மாறிடும் அப்படின்னா பென்சினா மாறிடும். அப்போ மொத 3மே என்ன கிடையாது அப்படின்னா ஆன்சரா இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப கடைசி ஒண்ணு இதுதான். இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா, கடைசி அது மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பென்சின் ஃபார்ம் பண்ணாது. அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுன்னு பாத்துருவோம். இப்ப இந்த இடத்துல H2O2 கொடுத்துருக்காங்களா, இப்ப H2O2 நான் 2ஆ பிரிச்சேன் அப்படின்னா H+OH- பிரிக்கலாம். இப்போ இந்த H எது கூட சேர்ந்துரும் அப்படின்னா Cl கூட சேர்ந்து HCl வெளியில போயிடும். N2 வந்து ஒரு ஸ்டேபிளான கேஸ். அப்ப N2 என்ன ஆயிரும் அப்படின்னா தனியா போயிடும். அப்ப இந்த OH மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தனியா இருக்கும். அப்ப இந்த OH எதை போய் அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்த போய் அட்டாக் பண்ணிருக்கோம். அப்போ என்னோட ப்ராடக்ட் இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபீனாலா இருக்கும். அதாவது ஃபீனாலா இருக்கும். அப்போ ஃபீனால் கண்டிப்பா என்ன கிடையாது அப்படின்னா பென்சின் கிடையாது. ஆனா அதனாலதான் அது பேர் ஃபீனால். ஓகேவா? அப்போ இதுல ஆன்சர் என்னது அப்படின்னா 4th தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து இந்த கொஸ்டினை நான் எப்படி ரேட் பண்ணுவேன் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்க புக்கை ரீட் பண்ணி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது இந்த பேஜ்ல இந்த சைடு இருக்கும்பா, இது கிடையாது அப்படின்னு நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நான் ரியாக்ஷனே படிக்கல, சும்மா வந்து எப்படி சொல்ல பழைய புக்ஸை தான் எடுத்து இதை உட்காந்து பார்த்தேன், இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணேன், அதை சால்வ் பண்ணேன், ஆனா நான் இந்த மாதிரி புக்கெல்லாம் ரீட் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஊதி இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு எத்தனை ஸ்டார் போடலாம் அப்படின்னா புக் ரீட் பண்ணவங்களுக்கு இது வந்து சிங்கிள் ஸ்டார் கொஸ்டின், புக்கை ரீட் பண்ணாதவங்களுக்கு இது டெட்லி கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்டார் போடுறேன். ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம ஆர்கானிக்கா பார்த்துட்டு இருந்தோம், அதனால கொஞ்சம் ஆர்கானிக் பிரேக் விட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு வருவோம். இப்போ கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் மீத்தேன். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து என்னன்னா டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ் வேல்யூல இருக்கு. நல்லா கவனிங்க. டெல்டா ஹெச் நெகட்டிவ் அப்படின்னாலே இந்த ரியாக்ஷன் என்னது அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஹீட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்கு. ஓகே. அப்போ ரியாக்டன்ட்ல இருந்த எனர்ஜியை விட ப்ராடக்ட் இருக்கிற எனர்ஜி எப்பவுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா கம்மியா இருந்திருக்கும். அவ்வளவுதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரியாக்டன்ட் 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அது 70 ரூபா லூஸ் பண்ணிட்டு, அப்போ 70 ரூபா லூஸ் பண்ணா அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா 30 ரூபா ஆயிரும். நீங்க 74 ரூபா 74.8 ரூபான்னு சொல்லல அப்படின்னா அது கஷ்டம் கால்குலேட் பண்றது. ஓகேவா? அதனாலதான் நான் 70 ரூபான்னு போட்டேன். இப்போ
இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு வந்து கிராஃப்ல நல்லா கவனிச்சீங்கன்னா எனர்ஜி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஆர்டர்ல ரியாக்டன்ட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கணும், ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இதான் இப்போ இங்க 1 2 3ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது 4, இது வந்து 1ல இருக்கு. அப்போ இது வந்து பாசிபிள், இந்த ஆன்சர் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்க பார்ப்போம், இங்கேயும் ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமா இருக்கு, இதுவும் ஆன்சரா இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க பாருங்க ரியாக்டன்ட்டோட எனர்ஜி 1ன்னு பார்த்தா ப்ராடக்ட் 4ஆ இருக்கு. அப்போ இதா இருக்க வாய்ப்பு கிடையாது, இதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது. நான் ஆட்டோமேட்டிக்காவே அப்ப எந்த ஆப்ஷனை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா 2ம் 4ம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இங்க வரும், இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெல்டா ஹெச் வேல்யூ தான் -74 அப்படின்னா இது இவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்போ ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவுல உள்ள அந்த கேப் தான் 74.8. ஓகேவா? இந்த இடத்துல ஆரோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதாவது இந்த ரியாக்டன்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் பண்ணுது பாத்தீங்களா, இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதாவது ப்ராடக்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு மினிமம் எனர்ஜி தேவை அப்படிங்கிற எனர்ஜி. ஓகேவா? இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, இது வந்து ரிலீஸ் ஆன எனர்ஜி கிடையாது. இங்க கொடுத்துருக்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு. அப்போ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா தேர்ட் ஒன் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அது கிடையாது, அது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை ஒரு கிராஃப்ல உங்களால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க, டெல்டா ஹெச் நெகட்டிவ் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ராடக்ட் எனர்ஜி வந்து ரியாக்டன்ட்டோட கம்மியா இருக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கொஸ்டினை வந்து நீங்க 90% கரெக்டா சூஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இந்த நான் கொஸ்டினுக்கு வந்து நான் ஜஸ்ட் 1 ஸ்டார் தான் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல தெர்மோடைனமிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க, இல்ல ட்விஸ்டும் கிடையாது, இந்த ஆப்ஷன்ல எதுவுமே ட்விஸ்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு நான் 1 ஸ்டார் தான் கொடுப்பேன். இந்த கொஸ்டின் வந்து ஆர்கானிக்ல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த். இப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த்தை வந்து இவங்க எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை ஒரு பேஸை சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆசிட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆசிட் அப்படின்னா எவ்வளவுக்குள்ள இது H+ ரிலீஸ் பண்ண முடியுதோ அவ்வளவுக்குள்ள இதோட ஆசிட் நேச்சர் அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றேன். இப்போ OH பாண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓ எவ்வளவுக்குள்ள எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுக்குதோ அவ்வளவுக்குள்ள இந்த ஹைட்ரஜன்ல என்ன சார்ஜ் ஜென்ரேட் ஆகும்னா பிளஸ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஓ நல்ல எலக்ட்ரான் இழுத்துச்சு அப்படின்னா ஈஸியா H+ வந்து என்னவாயிரும் அப்படின்னா ரிலீஸ் ஆயிரும். அப்போ சிம்பிளா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ங்கிற ஆளு எலக்ட்ரானை இழுக்கிறவங்களா இருக்கணுமா கொடுக்குறவங்களா இருக்கணுமா அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா? அப்போ உங்க ஆன்சர் வந்து இழுக்கிறவங்களா இருக்கணும்னா ஆன்சர் கரெக்ட். அப்போ எவ்வளவுக்குள்ள இங்க எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கோ அவ்வளவுக்குள்ள ஆக்சிஜன் எலக்ட்ரானை ஹைட்ரஜன் இருந்து இழுக்கும். ஹைட்ரஜன் இருந்து எவ்வளவுக்குள்ள எலக்ட்ரானை இழுக்குதோ அவ்வளவுக்குள்ள H+ வந்து ஈஸியா ரிலீஸ் ஆயிடலாம். அப்போ -I எஃபெக்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. அப்போ இதுக்கு அப்படியே உல்டாவா யாரு இருப்பா அப்படின்னா +I எஃபெக்ட் இருக்கும். ஏன் ஒருவேளை இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட்ல இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா இது எலக்ட்ரானை யாருக்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா H+க்கு கொடுக்கும். அப்போ H வந்து பிளஸ்ஸா ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது பிளஸ்ஸா மாறும் போதெல்லாம் எலக்ட்ரானை கொடுத்து கொடுத்து மறுபடியும் பாண்டுக்குள்ள இழுத்துரும். அப்போ H அவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஆகாது அப்படின்னா வெளியில போகாது, H+ஆ போகாது. ஓகே, அவ்வளவுதான் கொஸ்டின். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இங்க வந்து 3 CH3 கொடுத்துருக்காங்க, இங்க 2 CH3 இருக்கு, இங்க 1 CH3 இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. அப்ப இங்க இண்டக்டிவ் எஃபெக்டே இல்ல, இந்த கடைசி ஒன்ல இண்டக்டிவ் எஃபெக்டே இல்ல. இது எல்லாமே +I எஃபெக்ட். அப்போ +I எஃபெக்ட் கூட கூட உங்க அசிடிட்டி என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கரெக்டான ஆர்டர் என்னன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா ஆன்சரா இருக்கும் இந்த இது. ஏன்னா இங்க கவனிங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் HCOHல எந்த ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட்டுமே இல்லை. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் வரையலாம், அதுக்கப்புறம் அதை வச்சு எல்லாத்தையும் வரையலாம். ஸோ CH3 COOH இருக்கு, C டபுள் பாண்ட் OH இருக்கு. அப்போ இந்த CH3 என்ன பண்ணும் அப்படின்னா இதை கொடுக்கும், எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ O இங்கேயும் எலக்ட்ரான் டொனேட் ஆகும்போது அசிடிட்டி கேரக்டர் குறையுது. இப்போ அடுத்ததை பாருங்களேன், CH3 CH3 COOH. அப்போ இதுலயாவது ஃபர்ஸ்ட் ஒன்லயாவது பரவாயில்ல, ஒன்னு தான் டொனேட் பண்ணுச்சு, ஒரு +I எஃபெக்ட் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு +I, இதுல ஒரு +I. அப்போ 2 இடத்துல இருந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு இருக்கும்போது அசிடிட்டி கேரக்டர் இன்னும் பயங்கரமா குறையும். ஓகேவா? அடுத்ததுல பாருங்க 3 வேற இருக்கு, 3 CH3 சொல்லவே வேண்டாம், இங்க வேற ஒரு CH3 சேர்த்து விட்டுட்டாங்க. அப்போ 3 +I இருக்கும்போது இன்னும் அசிடிட்டி கேரக்டர் குறையும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஆக்சுவலா அவங்க இது வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப பேசிக் கொஸ்டின்.
பேசிக் கான்செப்ட் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு இந்த கொஸ்டினை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுவேன் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கலாம். இதுல எந்த வித ட்விஸ்ட்டுமே கிடையாது. பிளஸ் ஐ எஃபெக்ட் எப்படி வேலை செய்யும், மைனஸ் ஐ எஃபெக்ட் எப்படி வேலை செய்யும், அது எப்படி அசிடிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் 1 ஸ்டார் கொஸ்டின் தான். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியும், இது ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி ஒருவேளை நீங்க தான் இப்போ 2026க்கு நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்குற ஆளா இருந்தா இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1, பென்சீன் டயசோனியம் சால்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை அ ரியாக்ஷன் ஆஃப் அனிலின் வித் நைட்ரஸ் ஆசிட். இட் டீகம்போஸ் ஈஸிலி இன் ட்ரை ஸ்டேட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த டீகம்போஸ் இது வந்து ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஹாலோ ஆல்கேன் சாப்டர்லயே இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன் அந்த இதுல வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ பென்சீன் டயசோனியம் சால்ட்டை வந்து நீங்க எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா அனிலினையும் நைட்ரஸ் ஆசிடையும் எடுத்தா ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னா ஆன்சர் என்னது அப்படின்னா எஸ், இந்த ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். இப்போ ரெண்டாவது இதை பார்ப்போம். இன்சர்ஷன் ஆஃப் அயோடின் இந்த பென்சின் ரிங் இஸ் டிஃபிகல்ட். இதுவுமே நீங்க வந்து நிறைய இடத்துல படுத்திருப்பீங்க. ஏன்னா பென்சின் போட்டுட்டு வெறும் கே மட்டும் போட்டோம் அப்படின்னா அயோடினேஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா கே என்ன பண்ணிடும் அப்படின்னா மறுபடியும் I2 மாதிரி ரிலீஸ் ஆயிரும். ஸோ இன்னொன்று இந்த பென்சீன்ல எதை ஆட் பண்ணாலுமே கொஞ்சம் ரிஸ்க் ஆனது. அதனால தான் பென்சீன்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். ஏன்னா hence iodobenzene is prepared through the reaction of benzene diazonium salt with Ka. In the light of the above statement choose the. ஓகே, ஸோ இதுவுமே என்னது அப்படின்னா கரெக்ட் எஸ். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து வேற வழி கிடையாது. நீங்க புக்கை ரீட் பண்ணியிருந்தீங்க, லைன் பை லைனா ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இது இப்போ இந்த கொஸ்டினை வந்து மோஸ்டா சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி இவங்க எந்த ரியாக்ஷன்ல இருந்து வேணாலும் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அப்போ புக்கை கம்ப்ளீட்டா எல்லா ரியாக்ஷனையும் லைன் பை லைனா புரிஞ்சு படிச்சிருந்தா அந்த ரியேஜென்ட் எப்படி வேலை செய்யுது, எதுக்கு அந்த ரியேஜென்ட் போடுறோம், ஏன் வேற ஒரு ரியேஜென்ட் அந்த இடத்துல போடல அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிஸ்க் தான். ஓகேவா, ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ரியாக்ஷனோட ஃபேக்டர். ரியாக்ஷனும் தெரியணும், ரியாக்ஷன்ல எதுக்கு இதை பண்றோம், ஏன் இந்த ரியாக்ஷன்ல இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்றோம், ஏன் இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணல அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்க என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா சால்வ் பண்ணிருக்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். இதுதான் ஆன்சர். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டீரியோ ஐசோமர். நல்லா கவனிங்க, இவங்க வெறும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் மட்டும் கேட்கல, எதையும் சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா ஒன்றும் இல்லை, அந்த RS கான்ஃபிகரேஷன் அது எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறாங்க. ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மோனோக்ளோரினேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். இதுவுமே ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா இதே, அதாவது ஸ்டீரியோ ஐசோமரை சேர்த்து கிடையாது, ஆனால் ஸ்டீரியோ ஐசோமரை சேர்க்காமே இது வந்து இன்லெட் கொஸ்டின்லேயே இருக்கு. ஆக்சுவலாக உங்களோட அந்த ஹாலோ ஆல்கைன் சாப்டர்ல நீங்க வந்து மோனோக்ளோரினேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்லெட் கொஸ்டின் உள்ள புக்குக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அதுல இதே காம்பவுண்ட் அங்க இருக்கு. அதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் மட்டும் போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 4 வரும். ஆனா இங்க வந்து கூட வரப்போகுது நம்ம, ஏன்னா ஸ்டீரியோ ஐசோமரும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டீரியோ ஐசோமரிசம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கணும், என்ன இருக்கணும் அப்படின்னா கைரல் சென்டர் இருக்கணும். அப்போ கைரல் சென்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இங்க எதுவும் கைரல் சென்டர் இருக்கா அப்படின்னா இங்க எதுவும் கைரல் சென்டர் இப்போ பாருங்க இல்லாத மாதிரியே இருக்கும். இந்த காம்பவுண்ட்ல எதுவுமே கைரல் சென்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஸ்டின்ல ட்விஸ்ட் என்னன்னா மோனோக்ளோரினேஷன்ல இதை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2 CH3 ஒரே டைப், அப்போ A டைப். அப்போ இதை வந்து நான் B டைப் செகண்ட் டைப், இது வந்து தேர்ட் டைப் C, வேற இது வந்து ஃபோர்த் டைப் D. அப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்ல ஃபர்ஸ்ட் 4 வரையலாம். நான் ஒவ்வொன்றா வரைகிறேன். ஏல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ CH2 இங்க வந்து நான் Cl ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, Cl, CH, CH3, CH2, CH3. இது ஒரு ஐசோமர் 1. இது எங்க வரைஞ்சாலும் சரிதான், மேலே வரைஞ்சிருந்தாலும் கீழே வரைஞ்சிருந்தாலும் ஒன்று தான். ஸோ ஒரு ஐசோமர் வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டாவது CH3, CH3. இப்போ இந்த H இருக்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா குளோரின் ஆட் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க.
இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆக்சுவலா நம்ம ஒரு பாயிண்ட் விடுறோம் பாருங்களேன். இந்த ஹைட்ரஜனை நான் இங்க போடாம இந்த இடத்துல இப்படி போடுறேன்னு பார்ப்போம். இப்படி போட்டேன்னா இந்த கார்பன் ஆக்சுவலா என்னன்னா கைரல் கார்பன் ஆயிருது. நீங்க நல்லா கவனிங்க. இது எல்லாமே வேற வேற குரூப். அந்த கார்பனை சுத்தி இருக்க எல்லாமே வேற வேற குரூப். அப்படி வேற வேற குரூப்பா இருந்துச்சுன்னா அந்த கைரல் கார்பன் மட்டுமே எனக்கு 2 கான்ஃபிகரேஷன் கொடுக்கலாம். ஒன்னு R கொடுக்கலாம், இன்னொன்னு S கொடுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆக்சுவலா 2 ஐசோமர் இருக்கு பாத்தீங்களா? நம்மளே தப்போட பார்த்தோம். 2 ஐசோமர் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு 2 ஐசோமர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ரெண்டாவது ஒன்று வருவோம். ரெண்டாவது ஒன்ல அந்த மாதிரி எதுவும் கைரல் கார்பன் இருக்கான்னு பாருங்க. கைரல் கார்பன் எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து ஒரு ஐசோமர் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுலயே என்ன வந்துருச்சு அப்படின்னா 3 வந்துருச்சு. அதுக்கடுத்து CH3 CH CH3 CH CH3 இங்க வந்து நான் மறுபடியும் ஒரு குளோரின் போடுறேன். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கைரல் கார்பன் இருக்கு. கைரல் கார்பன்னா ஒன்றும் இல்லை, கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு கைரல் கார்பன். அப்போ இதுலயும் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படின்னா R கான்ஃபிகரேஷனும் S கான்ஃபிகரேஷனும் வரலாம். ஸோ இங்கேயும் 2 ஐசோமர் வருது. ஓகே, கடைசியில் D டைப்பு CH3 CH CH3 CH2 CH2 Cl. இதில் கைரல் கார்பன் வராது. ஸோ இதுலேயும் 1. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 2 + 1 3 4 5 6. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா 6. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். உங்களுக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஜாமெட்ரிக்கல்ங்கிற பாருங்க ஸ்டீரியோ ஐசோமரிசம் நல்லா தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஐசோமரிசம் எப்போ வரும், அதாவது கைரல் சென்டர் வந்தால் தான் வரும் அப்படிங்கிறது தெரியணும். இன்னொன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருந்திருக்கணும். ஏன்னா நானே இந்த இடத்துல தப்போட பார்த்தேன். இந்த இடத்துல நான் ஒருவேளை தப்பு இருந்தேன் அப்படின்னா ஆன்சர் 5ன்னு சூஸ் பண்ணியிருப்பேன். ஆன்சர் தப்பாக இருக்கும். இன்னொன்று எனக்கு நெகட்டிவ் மார்க் வேறு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் எத்தனை ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுக்கு வந்து நான் 3 ஸ்டார் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு புக்கில் நீங்கள் ஸ்டீரியோ ஐசோமரை பார்த்தா 4 லைன் கூட அங்கே இருக்காது. ஆனால் கொஸ்டினை பாருங்க இப்படி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. among the given compound 1 2 3 the correct order of bond dissociation energy. இப்போ இந்த bond dissociation எனர்ஜில எங்க தப்பு விடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இந்த சாப்டர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கான்செப்ட் எங்க அப்ளை பண்ணிருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல அப்ளை பண்ணிருக்காங்க. இமேஜின் பண்ணுங்க, 11th உள்ள ஒரு தியரியை எடுத்து 12th உள்ள ஒரு எக்ஸாம்பிள் கூட சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹைபிரிட் கொஸ்டின் மாதிரி. இப்போ என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாண்ட் டிசோசியேஷன்னா நிறைய பேர் நம்ம H+ஆ ரிமூவ் பண்ணி பழகிருப்போம். அப்போ இந்த பாண்டை நான் எப்படி உடைப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி உடைச்சிருவேன். அதாவது H+ ஆகும் இந்த இடத்துல மைனஸ் ஆகும் உடைக்க சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஹெச்சை மைனஸ் ஆகும் இந்த இடத்துல பிளஸ் ஆகும் மாத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு சார்ஜ் ஸ்பீஷிஸா உடைப்பேன். இப்படி சார்ஜ் ஸ்பீஷிஸா உடைக்கும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த இடத்த நான் உடைச்சேன் அப்படின்னா ஒருவேளை இங்க நான் பிளஸ் போட்டேன் அப்படின்னா இது வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா அரோமேட்டிக்கா மாறி இருக்கும். மைனஸ் போட்டேன் அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக்கா மாறி இருக்கும். அப்போ நான் ஸ்டெபிலிட்டி ஆர்டரை பிளஸ்ஸா போடுறேனாங்கிறத பொறுத்து ஒன்று வரும், மைனஸா போட்டா இன்னொரு ஆர்டர் வரும். ஓகேவா? ஸோ ஒன்று. ஆனா பிரச்சனை என்னன்னா இதை பிளஸ்ஸாவோ மைனஸாவோ நீங்க உடைச்சிருக்கவே கூடாது. இதை எப்படிதான் உடைக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி தான் உடைக்கணும். அப்போ நான் இதை வரைகிறேன். அப்போ ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி இதை நான் உடைச்சேன் அப்படின்னா இதை பார்க்க எப்படி இருக்கும்னா இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஹைட்ரஜன் எலக்ட்ரான் தனியா போயிடும். இப்படி நீங்க உடைச்சிருந்தாதான் கரெக்ட். பிளஸ் மைனஸா நீங்க பாண்டை உடைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆன்சர் தப்பாயிரும். இங்க ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் தான் பண்ணணும், ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து இது செகண்டு. இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் கொஸ்டின். செகண்ட். ஓகே, பென்சின் இருக்கு, C111C இங்கே ஒரு டாட் இருந்திருக்கும். அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும், இங்கே ஒரு டாட் இருந்திருக்கும். இப்போ இந்த 3ல எது வந்து நல்ல ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கலை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஹைட்ரஜன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த 3ல எது நல்ல ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்னா இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ரீசன் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ்ல இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எழுதுறேன். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கும்போது தேர்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து sp2 கார்பன், இது வந்து sp3 கார்பன். அப்போ எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா இதுதான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? இன்னொன்று இந்த இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஆக்சுவலா இங்க எலக்ட்ரான் இல்லை அப்படிங்கும் போது இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலா வரும் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல. ஆமா, இதுதான் மோர் ஸ்டேபிள் வரும். உங்களுக்கு இந்த பென்சின் ரேடிக்கல் தான் ஸ்டேபிள் வரும்.
ஸோ இது கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே புக்கில் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில் போடலை. நான் ஆர்கானிக் இந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு இதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது 2வது வந்துடும். கடைசி இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டாக தான் போடுறேண்ணா. சரி 1 வரும். 2ன்னு போடுறேன் பாருங்க. 1 லாஸ்ட்ல தான் என்ன வரும் அப்படின்னா இந்த 2வது வரும். ஓகே. ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இப்போ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்காது. இப்போ நம்ம போட்ட எதுவுமே இதில் ஆப்ஷன்ல இருக்காது பாருங்க. 312 எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தான் எழுதியிருக்கோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாண்ட் டிசோசியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இன்டர்மீடியேட் எவ்வளவுக்குள்ள நல்ல ஸ்டேபிளோ அவ்வளவுக்குள்ள ஹைட்ரஜன் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஈஸியா விட்டுட்டு போயிடும். அதான் நீ ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு, அப்புறம் நான் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஹைட்ரஜன் என்ன பண்ணிடும் அப்படின்னா விட்டுட்டு போயிடும். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டருக்கு எக்ஸாக்டா இன்வர்ஸ்ல தான் என்ன வரும் அப்படின்னா உங்களோட டிசோசியேஷன் ஆர்டர் வரும். அப்போ இந்த டிசோசியேஷன் ஆர்டர் அப்படியே தலையில எழுத வேண்டியதான். அப்போ 2 greater than 1 greater than 3. இப்போ இது ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ 2 1 3. ஸோ 2 2 இது ரெண்டும் கட் ஆயிரும். அப்போ 2 1 3. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்டார் கண்டிப்பாக கொடுப்பேன். ரிஸ்க், ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க எப்படி உடைக்கணும், பாண்ட் எப்படி உடைக்கணும்னு தெரியணும். இன்னொன்று இந்த ரெண்டுல எது வந்து எனர்ஜி அதிகம், எந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற ஃபேக்டும் தெரியல அப்படின்னா உங்க ஆன்சர் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா தப்பாயிரும். ஓகேவா? ஸோ நான் இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஒரு 2 ஸ்டார் கொடுப்பேன். இதுதான் இருக்கிறதுலே ஆக்சுவலா ஈஸியான கொஸ்டின். உங்க நீட்லயே எனக்கு இது ஈஸியான கொஸ்டினா இதான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் டஸ் நாட் டீகலரைஸ் புரோமின் வாட்டர்? நல்லா கவனிச்சுக்கோங்க. புரோமின் வாட்டர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கேயாவது டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க புரோமின் ஆட் பண்ணும்போது, ஏன்னா புரோமின் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கும், இல்ல ப்ரௌன் ரெட்டிஷ் என்னமோ ஒன்று. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல போய் ஆட் ஆயிரும். இந்த டபுள் பாண்ட்ல போய் ஆட் ஆச்சு அப்படின்னா அதோட கலர் அது இழந்துரும். ஓகேவா? அப்போ எங்கேயாவது டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டீகலரைசேஷன் நடக்கும். அப்போ டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னா டீகலரைசேஷன் நடக்காது. இவ்வளவுதான் ஹிண்ட். அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இல்லை அப்படின்னா டபுள் பாண்டும் கிடையாது, ட்ரிபிள் பாண்டும் கிடையாது. அப்போ புரோமினால ரியாக்டே பண்ண முடியாது. அப்போ ரியாக்டே ஆகலை அப்படின்னா டீகலரைஸும் ஆகாது. மீதி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இன்னொன்னு இதுல வந்து ரிங்ல உள்ள டபுள் பாண்ட் இருக்கும், இங்கேயும் ரிங்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கு. அப்படிங்கும்போது உங்களோட கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன். அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதனால இதுக்கு வந்து ஜஸ்ட் 1 ஸ்டார் தான். அதுக்கு மேல நான் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இதுதான் நம்ம வீடியோவோட ஃபைனல் கொஸ்டின். நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. படிப்போம், ஒன்னா படிப்போம். ஓகேவா? நானும் உங்க கூட சேர்ந்து படிக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ். ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துட்டாங்க, இன்னொன்று ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட். CH3MgBr அப்படின்னா RMgX. இது ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட். இன்னொன்று எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 1 ஈக்குவலண்ட் கிடையாது. எவ்வளவு நாள் ரியாக்ட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். எங்கெல்லாம் ரியாக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ அது பாட் ரியாக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸஸ்ன்னு எப்போவாது வேர்டு இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று அடுத்து கடைசியில் ஹைட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரியேஜென்ட்டை இந்த ரியாக்ஷனை நான் வரைகிறேன். இப்போ இந்த பென்சின் ரிங்கை நான் வரையல. இந்த பென்சின் ரிங் இருக்கிற இடத்துல நான் ஃபினைல்னு போட்டுறேன், PHன்னு போட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு தடையும் வரைகிறது கஷ்டம், அதனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ CN நான் என்ன பண்றேன் அப்படின்னா C ட்ரிபிள் பாண்ட் என்னன்னே போடுறேன், ஏன்னா ரியாக்ஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் RMgX எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். RMgX எப்பவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. RMgX. இந்த Mgங்கிறது ஒரு மெட்டல். ஓகேவா? அப்போ எப்பவுமே அது என்ன சார்ஜ் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் பண்ணும். மெக்னீசியமோட சார்ஜ் என்னன்னா 2+. அப்போ இதுக்கு 2 நெகட்டிவ் இருக்கணும். அப்போ ஒரு நெகட்டிவ் இந்த ஹாலஜன் சைட்ல இருந்து வரும், இன்னொரு நெகட்டிவ் அப்போ எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த கார்பன் ஸ்பீசிஸ்ல இருந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. CH3MgBrன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிஆர் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இது பிளஸ்னா இது மைனஸ். ஓகேவா? அப்போ இங்க எதுதான் உங்களோட அட்டாக்கிங் ஸ்பீசிஸ் அப்படின்னா CH3- தான் உங்களோட அட்டாக்கிங் ஸ்பீசிஸே. ஓகேவா? இதுதான் நியூக்ளியோஃபைல் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த CH3 வந்து அட்டாக் பண்ணும்போது எங்கெல்லாம் அட்டாக் பண்ணலாம்? ஏன்னா CH3 வந்து அட்டாக் பண்ண போகுது. கவனிங்க, இதுல வந்து ஆக்சிஜன் வந்து டெல் நெகட்டிவ். ஓகேவா? அப்போ எங்க டெல் பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னா இந்த கார்பன்ல டெல் பாசிட்டிவ் இருந்திருக்கும். அதே மாதிரி இங்க நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் கார்பன். அப்போ இது எலக்ட்ரானை வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அப்போ இது டெல் நெகட்டிவா இருக்கும், இந்த கார்பனும் என்னவா இருக்கும் அப்படின்னா டெல் பாசிட்டிவா இருக்கும். இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் எங்க தப்பு விடுவீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் அட்டாக் பண்ணுவீங்க. இந்த இடத்துல மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்க ஆன்சர் வந்து இதா இருக்கும்.
ஆப்ஷன் ஏவா இருந்திருக்கும். ஆனா ஒருவேளை நீங்க 2 இடத்தையும் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா, வேற ஆப்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த 3க்குள்ள ஒரு ஆப்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன். எப்போ எந்தெந்த ரியேஜென்ட் எதெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து சோடியம் போரோஹைட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, சோடியம் போரோஹைட்ரேட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணாது. ஆனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் பார்க்கறதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஆனா இண்டிவிஜுவல் டபுள் பாண்ட் ரெடியூஸ் பண்ணாது. ஆனா கான்ஜுகேட்டட ரெடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரியேஜென்ட்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். அந்த நேச்சர் தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ல கண்டிப்பா மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இது அட்டாக் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ இது அட்டாக் ஆச்சு அப்படின்னா, இது வந்து மேலே போயிரும். ஒரு பாண்ட் மேலே போயிரும். அதே மாதிரி இதுவும் அட்டாக் ஆச்சு அப்படின்னா, இதுவும் மாறும். அப்போ இது எல்லாமே அட்டாக் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும். ஃபினைல் இங்க ஒரு CH3 இருக்கும். நான் ஹைட்ரலைஸ் பண்ணிடுறேன். O- வர வேண்டியது நான் ஹைட்ரலைஸ் பண்ணனால OHனே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா CH3 ஒரு பாண்ட் அங்க போயிருமா? அவ டபுள் பாண்ட் என்ன இருக்கும், என்ன இருந்திருக்கும், இந்த இடத்துல மைனஸ் வர வேண்டியது. நான் அந்த மைனஸ்லாம் ஹைட்ரஜன் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிறேன். அதாவது ஹைட்ரலைஸ் நடந்ததா போட்டுக்கிறேன். ஓகேவா? அதாவது ஆமா ஹெச் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ இதோட முடியுதா அப்படின்னா கிடையாது. இப்போ இந்த ரியாக்ஷன் இப்பதான் போக போகுது. நான் ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த CH3 MgBr போட்டனா இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க ரியேஜென்ட்டை நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க 2வது ஸ்டெப்ல என்னவும் கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் இன் அசிடிக் மீடியமும் கொடுத்துருக்காங்க. அதாவது H+ இன் பிரசன்ஸ் ஆஃப் H2O இதான் H3O+ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்னா இதுக்கு ஒரு ஷார்ட் ஹிண்ட் இருக்கு. இந்த இடத்த நீங்க 2ஆ உடைக்கணும். இந்த டபுள் பாண்டை 2ஆ உடைச்சு H2Oல இருக்கிற 2 ஹைட்ரஜன் யார் சைடு போயிடும் அப்படின்னா இந்த சைடு நைட்ரஜன் சைடு போயிடும். ஆக்சிஜன் எந்த சைடு வந்துடும் அப்படின்னா இந்த சைடு வந்துடும். கார்பன் சைடு வந்துடும். அப்போ உங்களுக்கு இது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா உங்க ஃபைனல் ப்ராடக்ட் ஃபினைல், இந்த இடத்துல ஒரு CH3, இந்த இடத்துல ஒரு OH, அந்த மாதிரி ரிங் எல்லாமே இருக்கும். இங்க ஒரு கார்பன் CH3, இங்க வந்து டபுள் பாண்ட் O. நம்ம ப்ராடக்ட் எது கூடயாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அதாவது ஃபினைல் ரிங் இருக்கு. எல்லாத்துலயுமே ஃபினைல் ரிங் இருக்கு. ஸோ இது கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்க சைனைட் இருக்கு. இப்போ இங்க பார்ப்போம். எனக்கு டபுள் பாண்ட் O இருக்கு. ஸோ இங்கேயும் டபுள் பாண்ட் O இருக்கு, இங்கேயும் டபுள் பாண்ட் O இருக்கு. இது கிடையாது. அப்ப எந்தெந்த ஆப்ஷன்லாம் கிடையாதுன்னா 1ம் கிடையாது, 3யும் கிடையாது. ஓகே, அடுத்து இப்போ இங்க பார்ப்போம். இங்க ஆமா இங்க பாருங்க. இங்க OH இருக்கு, இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கு. எனக்கு இங்க எதுவுமே ஆகல. இங்க OH தான் இருக்கு. அப்ப எதுவும் கரெக்ட் தப்பு அப்படின்னா இதுவும் தப்பாயிரும். அப்ப எது மட்டும் தான் ஆன்சர் அப்படின்னா இந்த செகண்ட் ஒன் மட்டும் தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை நான் கண்டிப்பா வந்து 2 ஸ்டார் கண்டிப்பா தாராளமா கொடுத்துருவேன். ஓகே, நம்ம இன்ன வரைக்கும் 3 ஸ்டார் கொஸ்டின் எதுவுமே பார்க்கல ஆக்சுவலா. இன்னொன்று ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையுமே நம்ம ரொம்ப பார்க்கல. ஏன்னா நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து அதுக்கு போடுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். இப்போ நான் இதை ஃப்ராங்காகவே சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் யூடியூப்ல இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜெனியூனாக ஃப்ராங்காக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நீட் ரிசல்ட் நேற்று தான் ரிசல்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னா June 15. ஓகேவா? ஸோ June 15. ஸோ நேற்று நீட் ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. யாருமே 700 தாண்டல. நானுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அப்போ எப்படி படிக்கணும், எப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமா அப்படிலாம் நான் எந்த ஒரு அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா எனக்கே எப்படி படிக்கணும்னு இன்ன வரைக்கும் தெரியாது. அதான் உண்மை. இன்னொன்று இந்த நேரம் யூடியூப் வீடியோ போட்டால் நல்லா இந்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகும். ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தம்ப்நெயில், ஏன் இன்னும் நிறைய பேர் 700 தாண்டல அப்படின்னா வியூஸ் நிறையா போகும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோ யூடியூப்ல வரவும் செய்யும் இனிமேல். ஓகேவா? நான் இனியும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ வீடியோக்குள்ள போனோடனே அது ஒரு ஃபேக்கான டோபமைன் ஜென்ரேஷனை கொடுக்கும். அட்வைஸ் கேட்கும்போது ஓன்னு அது எப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜிம் வீடியோ பார்த்தா ஒரு பூஸ்ட் கிடைக்கும்ல அந்த மாதிரி. ஆனால் அந்த வீடியோ பார்க்கறனால நமக்கு வந்து மசில் ஏறுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி தான் எப்படிலாம் படிக்கணும், எப்பெல்லாம் எந்திக்கணும் அந்த மாதிரி வீடியோ பார்த்தனால நம்ம புத்திசாலி ஆகும் அப்படின்னா கிடையாது. அதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக போட வேண்டியிருக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையுமே கவனிச்சீங்கன்னா இந்த எல்லா கொஸ்டினுமே நான் ஏன் சால்வ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணும்போது எந்த ஒரு கொஸ்டினுமே ரொம்ப டைரக்டான கொஸ்டின் கிடையாது. எக்ஸப்ட் 1 or 2 கொஸ்டின். எதுக்கு அதுனா யாருமே 0 மார்க் வாங்கிடக்கூடாது. ஏன்னா 0 மார்க் வாங்கினா நல்லா இருக்காது. அதனால எப்பவுமே எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சில கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அந்த ப்ரோமினேஷன் கொஸ்டின். அதாவது சைக்ளோஹெக்சேனை ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதான் ஆன்சர்னு போட்டுட்டோம். இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா 1 or 2 ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கதான் செய்யும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின், இந்த ஃபைனல் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எங்கேயாவது மாட்டிக்கிடுவீங்க. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவு புக்கை வந்து என்சிஆர்டியை அவாய்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கோச்சிங் சென்டர் புக்கை படிக்கிறதெல்லாம் ஓகே தான். கோச்சிங் சென்டர் புக்கு இல்லை நெட்டில் வந்து போன வேற ஏதாவது ஒரு டாப்பரோட நோட்ஸு தப்பே கிடையாது. தாராளமாக படிக்கலாம். ஆனால் என்சிஆர்டி தான் உங்களோட பேஸ் அப்படிங்கிறத மறந்து நீங்கள் மித்ததெல்லாம் படிக்கும்போது தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. என்சிஆர்டியை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மீதி எவ்வளோ நாளும் படிங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவை நான் மெயினாக அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் இது ஒரு நல்ல ட்ரெண்டான டாபிக் ஆக போகுது. இன்னொரு 4-5 நாளைக்கு இது ட்ரெண்டில் இருக்கும். அதனால எனக்கு வியூஸ் கிடைக்கும். 1. 2வது என்னோட சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணனால இந்த சேனல்ல இருந்து என்னால் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் 2. இன்னொன்று இந்த வீடியோவில் நான் இன்னும் ரொம்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இது எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துச்சு, இந்த கொஸ்டின் வந்து ஓ இப்படிலாம் கொஸ்டின் வருதா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுச்சு அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பாபாய். நான் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தனி வீடியோ அப்லோட் பண்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிக்கல் என்னோட கப் ஆஃப் டீ கிடையாது. ஸோ அதனால பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நான் லேட்டாக அப்லோட் பண்றேன். ஓகேவா? டாடா பாபாய்.